இன்ஜினியர் ஜெயராஜ். ஸோ எங்கள் அம்மா பேர் ஜெயமீனா. ஸோ பண்ணப்புறத்தில் பிறந்தவங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க ஒரு வயசில் அம்மா இல்லாமல் ஆயிடுறாங்க. ஸோ மீனாட்சி அவங்க பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இதில் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப எல்லார் வேலையும் ரொம்ப ஒரு கருமையாக இருப்பாங்க. நிறைய உணவுற மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அம்மாவுக்காக ஒரு உலகத்திலே பெரிய டாலஸ்ட் டெம்பிள் கட்டணும்னு ஒரு 85 அடி உயரத்தில் இந்த டெம்பிள் நாங்கள் கட்டியிருக்கோம். ஸோ அப்பாவோட சப்போர்ட்டு, ஒய்ஃப் டாக்டர் மகாலட்சுமியோட சப்போர்ட்டு, ஸோ இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுறோம். இல்லை மெயினாக இன்றைக்கி கேன்சரில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஒரு லட்சமாக ஒரு தொடக்கமாக நம்ம 1 லட்சம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்காக அந்த இது பண்ணியிருக்கோம். அதுபோல் ஒரு குழந்தைக்கும் அவங்க அம்மா வந்து தெய்வம். அவங்க வந்து எல்லாரையும் நல்ல முறையில் பார்த்துக்கணும். அம்மாவை அப்படி ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த கோயில் இருக்கணும். அம்மாவோட ஒரு சக்தி, இந்த அன்னையோட சக்தி எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் பண்ணுறோம். அது மாதிரி அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருந்தது. ஸோ அவங்களோட இதில் எங்ககிட்ட கடைசியாக அம்மா ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ அவங்க சொன்ன வேர்டு வந்து, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவேன், இந்த நாள் நான் தருவேன்னு சொன்னாங்க. அதனால் அழைத்தால் வருவேன், அனைத்தும் தருவேன் அவங்க சொன்னாங்க. அவங்க ரொம்ப பக்தி உள்ள ஒரு மீனாட்சி அம்மன். அவங்க நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு கடவுளாக தான் எங்களுக்கு காட்சி அளிச்சாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸில் இப்போ அவங்கள தான் கும்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட சக்தி எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிற ஒரு இதில் நான்